செய்வது நான் என்ற எண்ணமே இல்லாமல் இருக்க வேண்டும். அனைத்திற்கும் காரணம் கடவுளே என்றிருக்க வேண்டும். ஆனால் அது அவ்வளவு சாத்தியமில்லை. ஒரு பிராமணன் தனது தோட்டத்தில் மேய்ந்த பசுவை விரட்ட கல்லால் அடித்தான். கல்லடிப்பட்டு பசு இறந்ததால் பிரம்மஹத்தி தோஷம் அவனை பிடிக்க வந்தது. சுதாரித்து கொண்ட அவன், பசுவை நான் கொல்லவில்லை, எனக்கு பலம் கொடுத்தவன் இந்திரன், ஆகவே அவன்தான் கொன்றான், அவனை பற்றிக்கொள் என கூறி அனுப்பிவிட்டான். தோஷம் இந்திரனை பிடிக்கப் போனதும் உண்மையாக பாவம் செய்தவனை விசாரித்து அறிந்த பின் பற்றிக்கொள் என கூறி தோட்டத்திற்கு தோஷத்தை அழைத்து வந்தான். மானுட வடிவில் பிராமணன் தோட்டத்திற்குள் நுழைந்து தோட்டத்தின் அழகை வர்ணித்தபடி இதையெல்லாம் யார் செய்தது என்றான். பாராட்டில் மயங்கிய பிராமணன் நான் தான் என்றான். இவ்வாறே ஒவ்வொரு அழகையும் காட்டும்போது நான் தான் செய்தேன் என கூறிக்கொண்டே வந்தபோது பசு இறந்து கிடந்த இடத்திற்கு வந்து இதை யார் கொன்றது என கேட்டான் இந்திரன். பிராமணன் தயங்கி நின்றதும், இவ்வளவு விஷயத்தை என் துணையில்லாமல் நீ செய்தாய், பசுவை மட்டும் நான் கொன்றதாக சொல்லலாமோ என கூறி, உண்மையான தோஷத்திற்கு உரியவன் இவன்தான், இவனை பற்றிக்கொள் என கூறிவிட்டு நகர்ந்தான் இந்திரன். நல்லது நடந்தால் காரணம் நான் என்றும், கெட்டதற்கு பிறர் என்றும் நினைக்கின்றவர்களுக்கு பாவம் தீராது. எல்லாம் இறைவன் செயல் என இருந்துவிட்டு போனால் பாவம் பற்றாது. ஓம் சாய்ராம்.